செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப காமனாக காணப்படுகிறது. இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அநேகர் என்னோட ஃபிசிக்கல் டிசையர்ஸுக்காக நான் அப்படியாக ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்கிறேன், இதில் என்ன தப்புன்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது. இன்னும் சில பேர் நாங்கள் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால நாங்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு தங்களை தாங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனோட பிளான் என்னன்னா தேவன் ஆதாமியும் ஏவாளையும் சிருஷ்டி செஞ்சப்ப அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆதாம் ஏவாளை அறிந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியும். அப்பதான் காயன் பிறந்தாருன்னு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஒரு கன்னிகையாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். யோசேப்பு he was a righteous man நம்ம பார்க்குறோம். இவன் தான் அவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்த போதிலும் கூட அவங்க அவங்களோட ஃபிசிக்கல் டிசையர்ஸில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனிதிங் which is against God's plan is a sin. So be careful, dear brothers and sisters.